சத்தமொன்று ஆனதினே தானிதெல்லாமாகுமென்று சித்தமுடனே செப்பீரு என் மகனே. 1008 அதில் வாழும் தேவருக்கு வாயுதமாய் விஞ்சை வகுப்பேன்கேள் என் மகனே. நாட்டுக்குடைய நாராயணர்தானும் ஆட்டுக்கொடை பூசை அனுப்போலும் வேண்டாமென்று சொல்லியே தர்மமுற்று சீரையாக தானிருக்க தொல்லுலகில் யாரேக்கார் பார்ப்போம் என்று சொல்லிடு நீ. தூரானவைகளுக்கு சொல்லும் முறைகேளு வாரான நாராயணர்தான் வாய்த்த தர்மமே நினைத்து கவிழ்ந்து சிறையிருக்கும் காரணத்தாலோகமதில் ஊர்ந்து திரியும் உயிர் பிராணியாதொன்றையும் இரத்தவரி தீபம் தீதுபாமீலை பட்டை முதல் சற்று வெளி பாவம் தான் காண ஒட்டாதென தருமாம் நினைத்து தவசிருக்க நாராயணரும் உற்பனமாய் அறிந்தோர் ஓதிங்கி இருங்கோவெனவே வீணப்ப சசரிய விளம்பீரு என் மகனே. நாணாமறியாமல் நன்றி கட்ட நீசகுலம் மட்டை எடுத்தடிப்பார் மண் கட்டி கல்லறிவார் சற்றும செய்யாதே தன்னளவு வந்தாலும் நாட்டை கெடுத்த நவின்றகலி சக்கரத்தில் ஓட்டை கலத்திலும் தூயின்ற இரும்பதிலும் மூழியாதே என் மகனே. மும்மூதற்கு நாயகனே பொய்யரோடன்பு பொருந்தி இருக்காதே மெய்யரோடு அன்பு மேவீரு என் மகனே. வர்மமதை வதைக்க வந்தன சொல்லி மிக தருமாம்பரிதனவே சாத்தியிரு என் மகனே. இம்முதலே ஆறு இருப்பே தவசு வண்ணி மும்முதலோனாகி முறை நடத்து என் மகனே. மூக்கு சுழியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர் நெல்லு என் மகனே. பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டு நாட்டி சிரமானது விரித்து சிறை போலிரு மகனே. ஏற்பது வால் வச்சரிசி இருப்பது வால் மேலாகும் காப்பது மதருமாம் கண்ணே தீரு மகனே. சந்தன வாடை
சார்ந்து சௌவாது புஷ்பம் எந்தன் திருமகனே எல்லளவும் பாராதே வாடை பூதீபம் மகிழா கலியுகத்தில் நாடை அழித்து நல்ல யுகமே பிறந்தால் சொல்ல ஒண்ணாத சுகந்தருவேன் என் மகனே கண்டாயோ மகனே கரிய பாவுசு எல்லாம் கொண்டாயோ விஞ்சை கூடு பிரகாசமதாய் அப்போது தான் பிறந்த ஆனவை கொண்டருரைப்பார் இப்போது என் பிதாவே என்னை இன்றெடுத்து பருவமதாய் வளர்த்து பகர்ந்தீரே நியாயமெல்லாம் உருவு பிரகாசமதாய் உபதேசம் செய்தீரே தங்க முடிவேந்தே தகப்பனே நீர் கேளும் பொங்குங்கடல் தோய்ந்த புண்ணியரே நீர் கேளும் என்னுடைய முத்துயரம் எல்லாமீக கழித்து நன்னமுதமாக நலமாக செய்தீரே இன்னும் கலியுகத்தில் இருக்க போக சொல்லுகிறீரே உன்னை அறியாமல் உன் கலியில் உள்ளோர்கள் என்னை மிக பழித்து இயேசுவானே நீசனெல்லாம் அல்லாமல் முன்பற்ற அவர்களுடவேரை சொல்லி பொல்லாத நீசரெல்லாம் பேசிய அடிப்பானே சூத்திர விஞ்சை தொழிலை அறியாமல் யோத்திர நீசனெல்லாம் ஒழுங்கு தப்பி மாழ்வானே நம்முடைய சாதி நம்மை மிக காண வந்தால் செம்மை கட்ட நீசன் சிதற அடிப்பானே ஆனதால் நம் சாதி அகல நின்று வாடிடுமே ஏலமென்ன சொல்லுகிறீர் என்னுடைய நாயகமே முன்னன்னை பெற்ற மொய்குழலாழ்வம் இசங்கள் என்னேதுவாலே இயல்பு வர வேணுமல்லோ அல்லாமல் முன்னமைத்த ஆனங்கு ஒரு பெண்ணினங்க நல்லோர் மனசு நல்லணங்குக்கு கொடுத்து மேலும் பதவி மிக கொடுக்க வேணுமல்லோ இப்படியே நல்ல இயல்பு வேற அருளி எப்படியோ என்னை வந்து ஏற்க வரும் நாளும் எல்லாம் விவரமதாய் இயம்பி அனுப்புமென்றார் பொல்லாத மேர்மாள போரதுவும் சொல்லுமென்றார் அந்த உடனே ஆதி நாராயணரும் சிந்தை மகிழ்ந்து திருமகனை ஆவி மிக கட்ட
கட்டி எடுத்து கமல முகத்தொடனைத்து திட்டீத்தநாதன் சொல்லுவார் மகனுடனே. எந்த நின் தவத்தினாலே இகாவரன் உனக்குள்ளாகி தந்திடும் மகனே நானும் தனதுளம் அமர்ந்தேன் நானும். உந்தனை கண்டால் மூவர் ஒஞ்சியே மகிழ்வர் கண்டாய் சித்தர்கள் எவரும் போற்ற செயல் பெற்ற மகனும் நீயே. நாலு விஞ்சை நம்ம நேற்றை பார்த்தோம். இது 4 விஞ்சை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இன்னும் இது 5வது விஞ்சை சொல்லுகின்றார். 5வது விஞ்சை அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஞ்சை இது. ஏன்னா இது இந்த விஞ்சை நீங்க பாத்தீங்கன்னா, விஞ்சை என்பது ஒரு மனிதன், அந்த மனிதன் இறை என்ற அந்த பரிணாமத்துக்கு செல்லும் போது இத்தனையும் நாம் கடந்துதான் ஆகணும். இத்தனையும் நாம் தாண்டி நாம் வந்துதான் ஆகணும். வந்தால்தான் நாம் இந்த நிலை வர முடியும். இப்பொழுது இங்க அந்த 5வது விஞ்சை என்ன சொல்கின்றார் அப்படின்னு பார்ப்போம். சத்தம் ஒன்று ஆனதிலே தான் இதெல்லாம் ஆகும் என்று. சத்தம் ஒன்று. என்ன சத்தம்? சத்தம் ஒன்று அப்படின்னா ஓம் என்ற சத்தம். ஓம்னா எல்லையற்ற பரபிரமம், அதான் ஓம். அகரம் உகர அகம், நம்முடைய அகம், நம்முடைய உயர் அகம்தான் உயர், நம்முடைய மனம், நம்மளுடைய அறிவு, இந்த 3ம் தான் சத்தம். இந்த 3ம் ஒரே சத்தமாக வரணும். என்ன சத்தம்? இறைவன் எனக்குள்ளால். இதை ஒரே சத்தம் தான். ஓம் என்பதுவே இறைவன் எனக்குள்ளால். அந்த ஓம் எப்படி பிரிகின்றது? அகரம் உகரம் மகரமாக பிரிகின்றது. அகரம் என்றால் அகம், அதாவது சிவபெருமான் வீட்டிருக்கின்ற நம்முடைய அகம். மகரம் என்றால் நம்முடைய மனம். உகரம் என்றால் நம்முடைய அறிவு. இந்த மூன்றும் ஒரே சத்தமாக இறைவன். இந்த மூவரும் எனக்குள்ளாலே, இறைவன் எனக்குள்ளால், இந்த அண்டம் இந்த பிண்டம் எல்லாம் எனக்குள்ளால். அந்த சத்தம் ஒன்று ஆனதிலே தான் இதெல்லாம் ஆகும். நீங்கள் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்னதுக்கெல்லாம் சொன்னேன். ஒரு நிலத்திற்கு நாடு கேட்டுக்கொள்ளும், 2 நிலத்திற்கு 4 தாங்கான்னு சொன்னாரா இல்லையா? அது என்னன்னா, நீ வெளியே உள்ளே என்று இருந்தால் நீ கலியனாகத்தான் வாழ்வாய். நீ உள்ள பிரயோஜனமே இல்லை. முழுமையாக உள்ளே வந்தால் ஒரே ஒரு சத்தம் தான், உள்ளே, அவ்வளவுதான். அதாவது உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் இல்லையா? நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் ஜாத்திய சுற்றி முடமடன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசும்போது நாதன் உள்ள இருக்கையில் நாதன் உள்ளதான், வேற எங்கேயும் இல்லை, வெளியில்லை. என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டேன், அவ்வளவுதான். எனக்குள்ளால்தான் எல்லாமே இருக்கின்றது. அந்த ஒரே ஒரு சத்தம் தான் நாம் இறைவனாக முடியும். வேற இன்னொரு சத்தம் நீ கொண்டு வந்துட்டேன்னா வேற இறைவனாகவே முடியாது. அந்த ஓம்காரம் என்பதுவே, என்பதுவே, அந்த இயேசு என்பது, அந்த அல்லாஹ்ன்றது, அந்த ஐயாங்கிறது எல்லாமே ஓம்காரம். அந்த ஓமிலிருந்து அந்த இதுதான், அந்த ஒலிதான். அந்த என்ற ஒலிதான் எல்லாமே. அந்த ஓமில் தான் என்ன இருக்கிறது? எனக்குள் இறைவன். அந்த நான் அகரமாக, மகரமாக, உகரமாக எனக்குள்ளாலே அந்த இறைவன் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு சத்தம் தான். சத்தம் ஒன்று ஆனதிலே தான் இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்னது? இது சத்தமுன்னாலும் தாழ்ந்தலாக சித்தம் உடனே செப்பீர். இதுதான் சித்தம், இதுதான் உண்மை. இதே நீ எல்லோருக்கும் சொல்லு. வேற நீ என்ன சொன்னாலும் அது ஆன்மீகத்துக்கு உகந்ததல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, அது அஞ்ஞானத்துக்கு வழிகாட்டுவது ஒண்ணுதான். சித்தவன் செப்பீடு என் மகனே 1008 அதில் வாழும் தேவருக்கு. 1008 நாள் நீ 1000 பிறவிகள் 8 கண்மங்கள் நீ தாண்டி விட வேண்டும். நீ 1000 பிறவிகள் 8 கண்மங்கள் தாண்டி விட்டால் அதுல அந்த நிலையை நீ வருகின்றவர்களுக்காக இங்கே சொல்லுகின்றார். ஆட்டுக்கு என்ன சொல்லுகின்றார் பாருங்க, ஆயுதமாய் விஞ்சை வகுப்பெண்கள் என் மகனே. அதுல வாழும், அதாவது இந்த 1008 கடந்தவர்களுக்கு சொல்லுகின்றார். இங்கே என்ன சொல்லுகின்றார் என்றால், ஆயுதமாய் விஞ்சை வகுப்பெண்கள் என் மகனே. என்ன விஞ்சை சொல்லுகின்றார்? நாட்டு குடைவே நாராயணர் தானும். நாட்டுக்கு இது நாட்டுக்குன்னா இந்த என்னுடைய நாட்டில் இருப்பது. நாட்டுக்குன்னா இந்த உடனே நீங்க நாட்டுக்குன்னு சொன்ன உடனே அந்த உலகத்துக்கு நமக்கு நான் தான் நாராயணன். என்னுடைய வாழ்வதற்கும் என்னுடைய சாவுக்கும் காரணம் என்னுடைய மனம்தான். இந்த நாராயணன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் என்ன செய்கிறான்? அந்த 5 புலன்களில் பள்ளி கொண்டிருப்பவன் அவன்.
நல்ல உள்ளமாக பள்ளி கொண்டிருப்பவன். நான் என்னுடைய உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாற்றிவிட்டேன். என்னுடைய அந்த ஐம்புலன்களை நான் நல்லதாக தர்மமாக மாற்றிவிட்டேன். அதனால் என்னுடைய நாட்டுக்கு யார் அதிபதி? நாராயணன் தான். நாட்டுக்குடைய நாராயணன் தானும். ஆட்டுக்கொடை பூசை இல்லையா? ஆட்டுக்கொடை பூசை அனுப்போல், அதாவது பூஜை, அந்த ஆடு பலி கொடுக்கிறது, அந்த பூஜை செய்வது, புனஸ்காரம் செய்வது, போற்றி நிற்பது, இதெல்லாம் ஆகவே ஆகாது. இதெல்லாம் இதில் 1008 அதில்வார்ந்தவர்கள் இதெல்லாம் பண்ண மாட்டார்கள். அதனால் நீ இதை செய்யக்கூடாது, இதைகளை நீ செய்யாதே. அடுத்தது சொல்லியே தர்மபுற்று சிறையாகத்தான் இருக்கு. இதெல்லாம் ஆகாது. பூஜை செய்யாதே, புனஸ்காரம் செய்யாதே, விழுந்து நமஸ்காரம் செய்யாதே, இரு கைகளையும் குப்பி வெளியே இறைவன் என்று வணங்காதே, தியானம் செய், தவம் செய் இல்லையா? சொல்லியே தர்மபுற்று சிறையாகத்தான் இருக்க துள்ளலையில் யார் ஏற்கார் பார்ப்போம் என்று சொல்லிடு. யாராவது இந்த உலகத்தில் ஏற்றால் அவர் 1008 ஆண்டதை கடந்தவர் இல்லை. அவர் அந்த 8 கண்மங்களை கடந்தவர் அல்ல. அவர் அந்த ஞானத்தின் படிகளில் காலை வைத்தவர் அல்ல. அவர் அஞ்ஞானி. அவன் கலியன். இதை நீ ஞாபகம் வச்சுக்க. தொல்லை பார்ப்போம் என்று சொல்லிடு. நீ தூரான பேய்களுக்கு சொல்லும் முறைகள். தூரான பேய்கள்னா இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். நாம் நான் தியானம் செய்கின்றேன், நான் தவம் செய்கின்றேன், ஆனால் மலையடி வாரத்தில் போய் சேவம் செய்கின்றேன், எனக்கு குடும்பம் வேண்டாம், குழந்தை குட்டிகள் வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லிவிட்டால் இன்னும் நீ பல விரைகள் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லை. இங்கே தூரான அந்த, அதாவது என்னுடன் வாழுபவர்களுக்கு என்னென்ன ஆசைகள் தேவை இருக்கின்றது, என்னுடைய வாழ்பவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொல்லுங்க. தூரான பேய்களுக்கு சொல்லும் முறை கேளு. வாரான நாரணர்தான் வாய்த்த தர்மமே நினைத்து. வாரான எனக்குள்ளாலே வந்திருக்கின்ற நாராயணன் என்ன தர்மத்தை நினைத்திருக்கின்றான் என்றால், கவிழ்ந்த சிறையின் காரணத்தால் லோகம் இது. அது எனக்குள்ளாலே அந்த இறைவனை கொண்டு வருவதற்கு என்ன செய்கிறேன்? நான் இந்த வெளி இதெல்லாம் வேண்டாம் என்று நான் என்னுடைய அகத்துக்குள்ளால கவிழ்ந்து, நான் எனக்குள்ளாலே, அதான் எனக்குள்ளாலே சென்று இல்லை, எனக்குள்ளாலே அதான் கவிழ்ந்து சிறையாக தான் இருக்க லோகத்தில் யார் ஏற்கார் சொல்லினேன். தூரான பேர் சொல்லும் முறைகள் வாரான நாராயண வார்த்தை தர்ம நினைத்து கவிழ்ந்து சிறையிருக்க காரணத்தால் லோகமதில் ஊர்ந்து திரியும். நான் எனக்குள்ளாலே இறைவனை படைத்து விட்டேன். எனக்குள்ளாலே இந்த அண்டத்தில் இருக்கின்ற எல்லா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று நான் படைத்து விட்டேன். அதனால் எனக்கு என்ன? ஊர்ந்து திரியும் உயிர் பிராணி யாதன்றே. ஊர்ந்து திரியும் உயிர் பிராணிகள் மட்டுமல்ல, நீந்துகின்ற மீன்களும் கூட. இரத்த வரி தீபதூப இலைப்பட்டை. அதாவது அவர்கள் அந்த துடிதுடித்து சாகின்ற யாரையும் நீ கொண்டு உண்ணாது அப்படின்னு சொல்லுகின்றார். இதான் அந்த இது யானை தலை அப்படின்னு அதுக்கு தான் விநாயகரை வச்சாங்க. யானை தலை விநாயகருக்கு எது கொடுத்தாங்கன்னா, நீ யானையை உறுதியாக வாழ வேண்டும். எவன் உனக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டாலும் அவனை நீ ஜெயிக்க விடாத அப்படின்னு உடனே அவன்கிட்ட சண்டை போட்டன அப்படின்னு இல்லை. நீ அமைதியாகி அந்த தியானத்தின் பாதைக்கு சென்றுட்டேன்னா அவன் தன்னாலே அவனை நீ கொன்னது போல ஆயிரும் இல்லையா? அதாங்க சொல்லுகின்ற இது. அதனால இந்த துடிதுடித்து சாகின்ற எதையுமே நீ கொண்டு உண்ணாதே. அப்புறம் என்ன சொல்லுங்க? செத்த வரை தீபதூபம் இலைப்பட்டை சற்று வெளிபாவம் தான் காண விட்டாதன தர்மம் நினைத்து தவசருக்கு நான். இதுதான் தர்மம். நான் நான் உண்ணுகின்ற உணவு எந்த ஒரு துடிதுடித்து சாகின்ற அந்த ஜீவனுடைய உணவாக இருக்கக்கூடாது என்று தர்மமாக நான் இருக்கும்போது, உற்பவனமாக இறந்தோர் ஒதுங்கி இருங்கோ. இதை நீங்கள் தெரிந்தவர்கள் எங்களிடமிருந்து ஒதுங்கி இருங்க இல்லையா? நாங்கள் இதை செய்ய மாட்டோம். நாங்கள் தியானம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், எங்களுக்கு இது பிடிக்காது, ஆகாது. அதனால் இதை உற்பனமாக அறிந்தோர் ஒதுங்கி இருங்கன்னு வீணா பசாசரி இளம். வீண பசாசுனா நம்முடன் வாழ்பவர்கள், பிசாசு அப்படின்னா. அதாவது பேய்னா நம்முடைய ஆசை, நம்முடைய அந்த கடமையை செய்வதற்குண்டான ஆசை. பிசாசுகள்னா நம்முடன் அந்த உறவினர்களாக வாழ்பவர்களுடைய ஆசை, இல்லை நம்முடைய நண்பர்களுடைய ஆசை. வீண பசாசரிய விளம்பீரு என் மகனே, நாணம் அறியாமல் நன்றி கேட்ட நீசகலம். இதெல்லாம் இல்லை. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறா? நான் இந்த ஜீவராசிகள் எல்லாம் மனுஷனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது, மனுஷன் ஒன்று தான் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால அப்படி என்ன சொல்லுவாங்க? நீ சொல்வது தவறுன்னு என்ன சொல்லுவாங்க? மட்டை எடுத்து அடிப்பான், மண் கட்டி கல்லடி, அதாவது வாயிலே அந்த பேச்சிலேயே எல்லாத்தையுமே எறிவார்கள் உன்னிடம் சொல்லுகின்றார்கள். சட்ட மசை கொஞ்சம் கூட நீ அசையாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கைய காரணம் என்று அவர்கள் எப்படி போனால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்லதான் முடியும்.
அவர்கள் எப்படி வேணாலும் செல்லட்டும், நீ வந்து உன்னுடைய சட்டத்தில் நீ அசையாமல் வாழ் அப்படின்னு சொல்லிட்டு யாரிடம் சொல்லுகின்றார்? அந்த நமக்கு உள்ளால் இருக்கின்ற மனதில் ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த நாராயணர் நமக்கு சொல்லுகின்றார். இதுதான் உண்மை. இங்கே சொல்லுகின்றார், நாட்டை கெடுத்த நவீனகலி சக்கரத்தில். அற்புதமான விஷயங்க. அது வந்து இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து இந்த மக்களை கெடுப்பதே இந்த சக்கரம் தான், பணம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நீங்க தர்மத்தையே வாங்கிடலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜட்ஜு வந்து இவன் வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுங்க, அங்கே ஜட்ஜுக்கு நீங்கள் காசை கொடுத்து என்ன பண்ணுறீங்க, இவன் நிரபராதின்னு விடுவிச்சுறாங்க. அதாவது இது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சாபக்கேடு. ஏன்னா வந்து ஒரு மனிதன் வந்து இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து அந்த நீதி தேவதை அப்படின்னா எதுக்கு நீதி தேவதையை கண்ணில் துணியை கட்டிருக்குதுன்னா நீதி மாறவே கூடாது. யாராக இருந்தாலும், அது என்னுடைய தகப்பனாக இருந்தாலும், என்னுடைய தாயாக இருந்தாலும், என்னுடைய மகனாக இருந்தாலும், என்னுடைய மகளாக இருந்தாலும், என்னுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் நீதி மாறவே கூடாது. நீதி சரியாக இருக்க வேண்டும். அதான் நீதி தேவதையின் கண்ணை. இங்கே நீதி அல்ல. அதான் இங்கே சொல்லுகின்றார், நாட்டை கெடுத்த. அதனாலதான் காசால் என்னது எல்லா தர்மத்தையே வாங்கி விடுகின்றார். அதான் அங்கே கலியன் என்ன செய்கின்றான், அந்த மகாவிஷ்ணுடைய அந்த சக்கரத்தையும் அந்த சங்கையும் அவன் என்ன செய்கின்றான், அங்கே வாங்கி கொண்டு செல்லுகின்றான். அதே பணமாக கொடுக்கின்றார் பகவான். அந்த சக்கரம் கேட்கின்றது, என்னுடைய சாபம் எப்பொழுது தீங்கும் பகவானே, களி மாளும் போது தீங்கும் என்று சொல்லுகின்றார். நம்மளுடைய ஆசை இல்லை, பேராசை இல்லாமல் நாம் வந்து இத்தனை நாள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நாம் வந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் வரை நாம் நீதியை நேர்மையாகத்தான் வாழ வேண்டும். நாம் எப்பொழுது முடிவெடுக்கின்றோமோ அன்னி நமக்கு என்னது அந்த களி மாறுகின்றது. இங்கே அந்த நாட்டை கெடுத்த அந்த சக்கரத்தில் நீ வந்து காலில் முடிச்சிடாத மகனே. ஓட்டக்கலைன்னா அந்த காலத்தில் ஓட்ட காசு தான் இருந்தது ஐயா. இந்த வாழ்ந்த காலத்தில் ஓட்ட காசுன்னு சொல்லுவாங்க. ஓட்டை களத்திலும் துயண்ட இரும்பதிலும் முழியாத என் மகனே. மும்முயற்கு நான் முழியாதுன்னா இரும்புன்னா என்னது, ஆயுதங்கள். அடுத்த உயிர்களை கொல்லுகின்ற ஆயுதத்தில் நீ முழித்து விடாதே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்து விடாதே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அற்புதமான இந்த வெஞ்சைங்க, நல்ல ஞாபகம் வச்சு. அற்புதமான வெஞ்சு. ஓட்டை களத்திலும் துயின்ற இரும்பதில் நீ முழித்து விடாதே. நீ வந்து ஐயோ எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடைக்கு போய் இங்கே ஜாமான காலில் ஃபர்ஸ்ட் முதல் வாங்க போகும்போது அவன் அந்த காசை கண்ணில் ஒத்துவாங்க. அப்பா இந்த பணத்துக்கு தான் நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு. நீ வந்து அந்த பணத்தை தான் எனக்கு முக்கியம், பணம் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்து விடாதே. அதே போல இந்த ஆயுதங்களை நீ எடுத்தே விடாது. அவன் என்னை குத்தி கொண்டு விட்டான், இல்லை அவன் என்னை குத்தி விட்டான், நானும் அவனை குத்தணும்னு இந்த ஆயுதத்தை நீ எடுத்து விடாது. நீ குத்திட்டா நீ அதுக்குள்ள அது உன்னுடைய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாய், நீ வந்து அதை சரி செய்து விட்டு அவனை யார் பார்த்துக்கொள், நமக்குள்ளால் இருக்கின்ற இறைவன் அவனை பார்த்து கொள்ளுவான் இல்லையா? நமக்குள்ளால இருக்கின்ற இறைவனும் அவனுக்குள்ளால இருக்கின்ற இறைவனும் ஒண்ணுதான். அப்போ அவனுக்கு தன்னாலே அந்த தண்டனை ஆரம்பித்து விட்டது, தண்டனை காலம் தான். அதில் என்ன செய்தாய், நீ வந்து அதுக்குனால அந்த ஓட்டை களத்திலும் தூய்ந்த அந்த இரும்புகள் இதுதானே ஆயுதம் செய்து வச்சுப்பாங்க, அதிலும் நீ முழித்து விடாதே என்னுடைய மும்முதற்கு நாயகனே என்று அற்புதமான இந்த விஞ்சையை பகவான் சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம மனுஷருக்குள்ள தேவையான விஷயம். நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்றத அந்த வாழ்க்கை வழிமுறையை ஐயா வைகுண்டம் நமக்கு விதித்து தந்திருக்கின்றார். பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காது. பொய் பேசி பொய்யிலேயே வாழ்பவர்களிடம் பொருந்தி இருக்காது, அவர்களுடன் நீ சேர்ந்திருக்காது. பொய் என்பது வந்து பல வகை தரப்படும். அதாவது தர்மத்துக்காக பொய் சொல்லுவாங்க சிலவங்க. இப்போ கண்ணன் கூட அங்கே மகாபாரத போல நிறைய பொய் சொல்லுவார் இல்லையா? பொய்னா அது என்னன்னா, இப்போ அந்த அஸ்வத்தாம செத்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவன் வந்து அந்த துரோணாதிசேகன் அநியாயம் பொறுக்காமல் அவரை கீழே வீழ்த்த வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவாங்க. அப்படி அதாவது அதான் திருவள்ளுவர் பொய் என்னன்னா பொய்யற்கன்னு சொல்லுவார் அவர். அதான் பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காது, மெய்யரோடு அன்பு மேவியிரு. உண்மையை பேசுகின்றவர்களுடன் இருந்தேன்னா உனக்கும் அந்த உண்மை வந்துவிடும், நீயும் அந்த உண்மையானவராக மாறிவிடுவாய். வர்மமதை வதைக்க வந்திரனை சொல்லி தர்மம் பெரிதனவே சாட்டீர் என்பவனே. வர்மமதை வதைக்க வந்திரன். வர்மம்னா என்னது? வர்மம் அப்படின்றது என்னது? அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வர்மம் அப்படின்னா தவறை வந்து வதைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். எந்த தவறு அப்படின்றத வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். தவறு என்பது என்ன? ஒரு மனிதன் செய்கின்ற தவறு அப்படின்றது என்ன? பிற உயிர்களுக்கு இம்சை செய்யாமல் வாழ்வு. இம்சை செய்வதுதான் தவறு. பிற உயிரினங்களுக்கு இம்சை செய்வதுதான் தவறு. பிற உயிர்களுக்கு இம்சை செய்யாமல்
இல்லையா? வதைக்காமல், அதை அந்த இம்சை செய்யாமல் எவன் ஒருவன் வாழுகின்றானோ அவன்தான் அந்த மேலங்குகின்றான். இங்கே அந்த வர்மமதை வதைக்க வந்தனென சொல்லிமிக தர்மம் பெரிதனவே சாற்றீர் என் மகனே, இம்முதலே 6 இருப்பே தவசு பண்ணி மும்முதலோன் ஆகி முறை நடத்து என் மகனே. இப்படியே நான் சொல்லுகின்ற இந்த 6 விஷயத்தை நீ சரியாக கவனித்துக்கொள். அப்படி என்ன அந்த சிவனாகி பிரம்மனாகி விஷ்ணு ஆகி நீ என்ன செய்கின்றாய்? அந்த இறை என்ற பரிணாமத்துக்கு வந்து விடுவாய். அதுக்கு என்ன செய்யணும்? மூக்குச்சுளியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்குச்சுளியாங்க நேர்நெல்லு என் மகனே. ரொம்ப அற்புதமான விஷயம். மூக்குச்சுளி அப்படின்னா என்னன்னா, அந்த மூக்கு வழியாக செல்லுகின்ற காற்று, மூக்கு வழியாக செல்லுகின்ற காசை நீ ஒருநிலைப்படுத்தி அந்த அது என்ன செய்யணும்? முச்சுளியும் முற்றி முற்றி அப்படின்னா அந்த அந்த 2 மூக்குகள் வழியாக செல்லுகின்ற காற்று அந்த கீழே அந்த மூலாதாரத்துக்கு வந்து முட்டி, அது நேரே அப்படியே ஒரு சுழன்று தலைக்கு முட்டி அந்த மூக்கு வழியாக வெளியேறுகின்றது. இதே நீ அந்த கவனித்து நீ உணர்ந்து விட்டியா என்றால், அது எப்படி அந்த காற்று இங்கே சென்று இப்படி முட்டி அந்த தலைக்கு முட்டி வெளியேறுகின்றது என்பதை நீ கவனித்து விட்டாய் என்றால், உனக்கு வந்து எண்ணங்கள் அடங்கிவிடும். எண்ணம் வருகின்ற இடம் தெரிந்துவிடும், எண்ணங்கள் அடங்கிவிடும். அப்புறம் என்ன செய்யறாய்? அந்த மூக்குச்சுளியும் முச்சுளியும் முற்றி நாக்கு துளி நாரணா, என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய தாழ்வுக்கும் காரணம் என்னுடைய மனதில் என்னுடைய 5 புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற நாராயணனே, அவன் எனக்குள்ளாலே தான் இருக்கின்றான். என்ன அந்த நாக்குச்சுளி நாரணா என்று அந்த 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 எண்ணத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் வந்து நின்றோனால் நமக்கு என்னாகின்றது? சிரமானது விரித்ததான் அந்த அந்த நம்மளுடைய கண்களை மூடிக்கொண்டு மேலே அந்த பார்வையை தலைக்கு மேலே ஏற்றி சிரமானது விரித்து இறைவன் எனக்குள்ளாலே இந்த அண்டமெல்லாம் விரித்துனா, இந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது என்று நம்மை நாம் விரித்து என்ன செய்யணும்? சிரமானது விரித்து சிறை போல் இரு மகனே. சிறை போலனா தினமும் நாம் அந்த சிலைகள் இருக்குது போல. சிலை இருக்கு இல்லையா? சிலை பேசுமா? நீங்க வந்து ஒரு கல்லை வந்து சிலையா செய்து கொண்டு அங்கே போய் வச்சு அபிஷேகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றீங்க. அந்த சிலை பேசுகின்றதா? பேசாதில்லை. அதே போல அந்த சிலை போல நாம் இருக்கு. அதான் சிறை போல் இரு என் மகனே. ஏற்பது பால் பச்சரிசி இருப்பது பால் மேலாகும். பால் பச்சரிசின்னா இங்கே வந்து அது வந்து ஒரு உணவுக்காக சொல்லுகின்றார். நீ வந்து பால்னா பச்சரிசி அப்படின்னா அந்த அரிசி வந்து வேக கூட வைக்காம அந்த அரிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குத்தி அந்த 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 பச்சரிசியை எடுத்து அது குடிச்சு அந்த உமியும் அந்த எடுத்துட்டு அந்த அரிசியை வச்சு பால் வைத்து சாப்பிட்றத வந்து பச்சரிசி அப்படின்னு சொல்லுகின்றார். இதுதான் இந்த வார்த்தையை வச்சுதான் எல்லாரும் ஐயாவுக்கு பச்சரிசி பால் அரிசின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இது அப்படி இல்லை. அதாவது நீ என்ன செய்யணும்னா, நீ வந்து வாழும்போது சைவ உணவு ஒண்ணு அப்படின்னு சொல்லுகின்ற சைவ உணவு இந்த நிலையை நீ இருக்கும்போது என்ன செய்கின்றாய்? எந்த ஒரு உயிரினையும் அடித்து கொண்டு சாப்பிடுகின்ற அது வேண்டாம் அப்படின்னாக ஏற்பது பால் ஏற்பது பால் பச்சரிசி இருப்பது பால் மேலாகும் அப்படின்னு சொல்லுகின்றார். காப்பது மாதர்மம் கண்ணே திருமணம். மாதர்மம் அப்படின்னா என்ன? மாதர்கள் தர்மம் அப்படின்னா என்ன? பெண்கள் தர்மம். நீங்க தெரிஞ்சு பெண்கள் தர்மம் அப்படின்னா என்ன? அங்கே சீதா பிராட்டியாரை ராவணன் என்ன செய்கின்றான்? விருப்பமில்லாமல் தூக்கி செல்லுகின்றான். அவள் விரும்பி அவள் ஏற்றுக்கொண்டு அவன் வந்து அந்த ராமருடன் சண்டை போட்டு அவன் ஜெயித்து சீதா பிராட்டியாரை தூக்கிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவன் அங்கே என்ன செய்கின்றான்? அந்த விருப்பமில்லாத அந்த சீதையை தூக்கி செல்லுகின்றான் இல்லையா? அது வந்து ரொம்ப அது மாதர்மம் அல்ல. அது மாதர்மமே அல்ல.